இப்போ சீதாவை பற்றி சொல்ல போகிறோம். பிரஸ்தாவனா சேம் தான். நெக்ஸ்ட்டு அனுகாமினி பத்னி அப்படின்னா ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணவர். ஓகேவா. அனுகாமினி அப்படின்னா ஃபாலோவர் ஆஃப் ஹஸ்பண்ட். கைகைனே ராஜா தஷ்ரதன்கே வருமாங்க. கைகை ராஜா தஷ்ரதன் கிட்ட வருமாங்க, வரன்களை கேட்டாங்க. என்னென்னா 14 சால் தக் ராம்கோ வனவாஸ் கர்னா, 14 வருஷம் வரைக்கும் ராம் வனவாசம் போகணுன்னு. யகு சுன்கர் இதை கேட்டது தஷ்ரத் முர்ஷித் ஹோகயிதே, மயக்கம் அடைஞ்சிட்டார். ஃபிர் பி ஸ்ரீராம் இசை அப்பனே பிதாக்கே ஆக்ஞா மான்கர், இருந்தாலும் இதை அப்பனே பிதாக்கே ஆக்ஞா மான்கர் தன்னோட அப்பாவுடைய கட்டளையாக நினச்சிக்கிட்டு வனவாஸ் கேலியே நிக்கல் படை, வனவாசத்துக்காக நிக்கல் படை வெளில போனார். தப் அப்போ சீதா பி அப்பனே பத்திக்கே சாத் சாத் சல்னே லகி, சீதாவும் தன் ஹஸ்பண்ட் கூட போனாங்க. சீதா வனவாக்கி கஷ்ட போக்னே கேலியே தயார் ஹோகை, சீதா வனவாசத்துடைய கஷ்டத்தை போக்னே கேலியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயார் ஹோகை, ரெடி ஆகிட்டாங்க. கைகைனே ராஜா தஷ்ரதன் சே வரமாங்க, கைகை தஷ்ரதன் கிட்ட வரன்கள் கேட்டாங்க. 14 சால் தக் ராம்கோ வனவாஸ் கர்னா, 14 வருஷம் வரைக்கும் ராம வனவாசம் பண்ணணுன்ட்டு. யஹ் சுன்கர் தஷ்ரதன் முர்ஷித் ஹோகை, தஷ்ரதனுக்கு இதை கேட்டு மயக்கமே வந்துருச்சு. फिर भी श्रीराम इसे अपने पिता के आज्ञा मानकर वनवास के लिए निकल पड़े, இதை அப்பாவுடைய கட்டளையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வனவாசத்துக்காக வெளில போயிட்டாரு. तब सीता अपने पति के साथ चलने लगी, சீதாவும் அவங்க கூட போயிட்டாங்க. சீதா வனவாஸ் के कष्ट भोगने के लिए तैयार हो गई, வனவாசத்துடைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. லோக் மாதா சீதா, மக்களுடைய அம்மா சீதா. சீதா லக்ஷ்மி தேவிக்கு அவதாரம், லக்ஷ்மி தேவியுடைய அவதாரம். யக சன்சார் துக்கு சே பராஹே, இந்த உலகமானது துக்கங்களால் பராஹே நிரப்பப்பட்டது. யஹா லோகோன்கி லாக்கோன் கஷ்டகே, இங்கே மக்களுக்கு லட்சக்கணக்கில் கஷ்டங்கள் இருக்குது. ये संसार के दुखों को दूर करने के लिए, இந்த உலகத்துடைய துக்கங்கள்லேருந்து தூர் போகிறதுக்காக अपने स्वामी के साथ आई है, தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட வந்துட்டாங்க. சீதா லக்ஷ்மி தேவிக்கு அவதாரம், லக்ஷ்மி தேவியோட அவதாரம். யக சன்கா துக்கு சே பராஹே, இந்த உலகமானது துக்கங்களால் நிரப்பப்பட்டது. யஹா லோகோன்கி லாக்கோன் கஷ்டகே, இங்கே மக்களுக்கு லட்சக்கணக்கில் கஷ்டங்கள் இருக்குது. ये संसार के दुखों को दूर करने के लिए, இந்த உலகத்துடைய துக்கங்களை தூரப்படுத்துறதுக்காக अपने स्वामी के साथ आई, தன்னோட ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காங்க. सरल जीवन, सिंपलाன லைஃப். सीता राजा जनक की पुत्री, राजा जनकुடைய டாட்டர். ராஜா ராம் கி பத்னி, ராஜா ராமுடைய ஒய்ஃப். மஹுலோன் மே பலீத்தி, அவங்க பேலஸில் வளர்ந்தவங்க. फिर भी ஆனாலும் वह जंगल में सरल जीवन बिताती हैं, जंगलिல் सरल जीवन சிம்பிளான லைஃப்பை பிதாத்தி हैं கழிக்கிறாங்க. वह हर दम प्रसन्न रखती हैं, ஒவ்வொரு செகண்டும் சந்தோஷமாக இருக்காங்க. महल के सुकून के बारे में, ஸோ அந்த பேலஸில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றி சோச்தி பி நஹி, யோசிக்கிறது கூட கிடையாது. சீதா ராஜா ஜனக்கி புத்திரி, ராஜா ராம் கி பத்னி, ஜனக்குடைய பொண்ணு, ராஜா ராமுடைய ஒய்ஃபு. வகு மகுலோன்மே பழித்தி, பேலஸில் வளர்ந்தவங்க. फिर भी वह जंगल में सरल जीवन बिताती हैं, ஆனால் காட்டில் सरल जीवन சிம்பிளான லைஃப்பை பிதாத்தி हैं கழிக்கிறாங்க. वह हर दम प्रसन्न रखती हैं, ஒவ்வொரு செகண்டும் சந்தோஷமாக இருக்காங்க. மஹுலோன் கி துக்கோன் கே சுக்கோன் கே பாரே மே சோச்னே பி நஹி, ஸோ பேலஸில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. ஸ்னேஹ்மயி, லவபிள். சீதா ஜங்கல் மே பசு பக்ஷியன்கோ பியார் பர்சாத்தி ஹே, சீதா ஜங்கலில் பசு பக்ஷி மேலே பியார் பர்சாத்தி ஹே, லவோ பொழிகிறாங்க. कई तरह की पशु पक्षी दोपहर को पंचवड़ी में आते हैं, எல்லா வகையான பசு பக்ஷி ஆஃப்டர்நூன் பஞ்சவடிக்கு வருது. சீதா अपने हाथों से उनको चारा खिलाती है, சீதா தன் கைகளாலேயே उनको चारा खिलाती है, அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. वह उनके साथ खेलती हैं, அவங்க கூட விளையாடுறாங்க. जैसे बच्चे अपने माँ के घेरे रहते हैं, எப்படி ஒரு குழந்தை அம்மா கூட வசிக்குமோ, वैसे ही जानवर, அதே மாதிரி தான் அனிமல்ஸ் கூட சீதாக்கு घेरे रखते हैं, சீதா கூட வசிக்கிறாங்க. சீதா ஜங்கல் மே பசு பக்ஷி உनको प्यार बरसाती हैं, ஜங்கலில் பசு பக்ஷி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் மேலே प्यार बरसाती है, லவ் பொழிகிறாங்க. कई तरह की पशु पक्षी, எல்லா வகையான பசு பக்ஷியும் दोपहर को पंचवड़ी में आते हैं, दोपहर ஆனதும் பஞ்சவடிக்கு வராங்க. சீதா अपने हाथों से उनको चारा खिलाती है, சீதா அவங்களோட கைகளாலேயே அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. वह अपने के साथ खेलते हैं, அவங்க கூட விளையாடுறாங்க. जैसे बच्चे, எப்படி ஒரு குழந்தை अपने माँ के घेरे रखते हैं, அம்மா கூட வசிக்குமோ, वैसे ही जानवर, அதே மாதிரி தான் அனிமல்ஸ் எல்லாமே சீதாக்கு घेरे रखते हैं, சீதா கூட வசிக்கிறாங்க. स्वावलंबी அப்படின்னா செல்ஃப் டிபெண்டன்சி. சீதா ஜங்கல் மே ஸ்வயன் பௌதோன்கோ பாணி தேத்தி हैं, அதாவது தானோட செல்ஃபாகவே பௌதோன்கோ பாணி தேத்தி हैं, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. अपने खेती को वे स्वयं संभालती है, கேத்தினா வயல்களை தானே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, சம்பால்த்தினா டேக் கேர் பண்ணுறாங்க. सुरपी लेकर काम करती है, மண் வெட்டி இருக்குல்ல அதை எடுத்து काम करती है, வேலை பண்ணுறாங்க. ये सब करते समय, இதெல்லாம் பண்ணுறப்போ வ கௌரவ மகசூஸ் கருத்து, அவங்க தன்னை ப்ரௌடாக நினச்சிக்கிறாங்க. வகு சுவாவலம்பன்கோ படா, அவங்க சுயசார்பு அவங்களுக்கு பெருசு.
அவர் குபேர்கி சம்பந்தி, குபேர செல்வம் இல்லை, குபேர்னா குபேரர், வயிறு பெருசாக இருக்கும்ல அவர், சம்பந்தினா செல்வம். ஸோ குபேர்கி சம்பந்தினா குபேர செல்வத்தை துச்சு மான்தே ஹே, துச்சமாக நினைக்கிறவங்க. சீதா ஜங்கல் மே ஸ்வயன் पौधों के पानी देते हैं. ஸோ ஜங்கலில் வந்து பிளான்ட்ஸ்க்கு தண்ணி போடுறாங்க. अपने खेती को वे स्वयं संभालती हैं, வயலை தானே டேக் கேர் பண்ணுறாங்க. குர்பி லேக்கர் காம் करती है, வெட்டு மண்வெட்டியை எடுத்து வேலை செய்கிறாங்க. யசப் கர்த்தே சமய பஸ் கௌரவ மக்சூஸ் करती हैं, தன்னை வந்து கௌரவமாக பார்க்குறாங்க. அவங்க ஸ்வாவலம்பன் கோ படா ஹே, அவங்க சுயசார்பு உள்ள ஒரு பெரிய பொண்ணு. அவர் குபேரக்கு சம்பந்தி துச்சு மான்தே ஹே, குபேர செல்வத்தையும் துச்சமாக பார்க்குறாங்க. सरल और सुंदर, सिंपल एंड ब्यूटीफुल. लक्ष्मणन और सूर्पणखा दोनों वाद विवाद करते हैं. लक्ष्मणन और सूर्पणखाவும் வாத விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. इतने में सवेरा होता है, அதுக்கடையில் மார்னிங் ஆயிடுது. சீதா குடியே से बाहर आती है, சீதா குடியாலேருந்து வெளில வராங்க. कोई भी आभूषण नहीं पहना, எந்த ஒரு ஜுவல்லும் போடலை. वह सुंदर है, அவங்க அழகானவங்க. देर सारे आभूषण पहने सूर्पणखा, எல்லா வகையான ஜல்சம் போட்ட சூர்பனகா ஸ்வயன் சீதா கி சுந்தர்தா தேக்க, சீதா தான் அழகுன்றதை பார்த்துட்டு சக்கித் ரகு ஜாத்தி ஹே, ஜலஸ் ஆகிடுறான். லக்ஷ்மணன் ஒரு சூர்பனகா தோனோன் வாத் விவாத் கருத்தே ஹே, ரெண்டு பேரும் வாத விவாதம் பண்ணுறாங்க. இத்தனையுமே சவேரா ஹோத்தே ஹே, இதுக்கிடையில் மார்னிங் ஆகிடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீதா குடியாசே பாகர் ஆத்தி ஹே, சீதா குடியிலேருந்து வெளில வரா. கொய்பே ஆபூஷன் பகனே பின்னா அவ சுந்தர் ஹே, எந்த ஆபூஷனும் போடாமே அவ அழகு. தேர் சாரி ஆபூஷன் பகனே சூர்பனகா, எல்லா வகையான ஆபூஷனும் போட்ட சூர்பனகா ஸ்வயன் சீதாக்கு சுந்தர்த்த தேக்கர், சீதாவுடைய அழகை பார்த்து சக்கித் ரகு ஜாத்திகே, அவள் வந்து ஸ்டன் ஆகிட்டான். வினோத் பிரியானா கிண்டல் பண்ணுறது. சீதா अपने தேவர் லக்ஷ்மணன் से विनोद करना चाहती है, அதாவது கேலி பண்ண நினைக்கிறாங்க. ஓகேவா? जिसलिए सूर्पनखा के साथ उसका संबंध जोड़कर, ஸோ அதனால் சூர்பனகா கூட உன்கா சம்பந்த் ஜோட்கர், அவனையும் சேர்த்து பகுத் குச் கருத்து, ரொம்ப பேசுகிறாங்க. इससे भी திருப்தி ना होती, இதுலேயும் திருப்தி அடையாமல் ஸ்ரீராம் को भी बुला लेती है, ஸ்ரீராமனையும் கூட்டுக்கிறாங்க. ஸோ சீதா अपने தேவர் லக்ஷ்மணன் से विनोद करना चाहती है, ஸோ வந்து லக்ஷ்மணனை கிண்டல் பண்ணுறாங்க. इसलिए सूर्पनखा के साथ उसको संबंध जोड़कर, சூர்பனகாவோட அவனை சேர்த்துக்கிட்டு பகுத் குச் கருத்து ஹே, நிறைய சொல்கிறாங்க. இத்தனை பேர் திருப்தி நான் ஹோத்தி, இதுலேயும் திருப்தி அடையாமல் ஸ்ரீராம் கோபி புலாலேத்திங்க, ஸ்ரீராமனையும் அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. அதுக்கடுத்து பிரிய பத்னி, லவ்வபுல் ஒய்ஃபு. சூர்பனகா பகலே லக்ஷ்மணனுக்கோ சாகத்தி, ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மணனை லவ் பண்ணுறாங்க சூர்பனகா, பாத்மே ஸ்ரீராமுக்கு ஜாகத்தி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராமனை லவ் பண்ணுறாங்க. இஸ் பர் சீதா கா ஹால் பூரா ஹால் ஹோத்தாங்க, இதனால் சீதாவுடைய ஹெல்த் கண்டிஷன் பூரா ஹால் ஹோத்தாகி, பேட் ஆகிடுது. फिर भी वह சூர்பனகா से कहते हैं, அதுக்கப்புறமா சூர்பனகா கிட்ட சொல்கிறாங்க, முஜே ஸ்வீகார் ஹே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது சூர்பனகா கேட்குறால புருஷன் வேணும்னு கேட்குறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க. மகர் ஆனால் தும் மேரே மவுத் மத் மாங்க, என்னோட உயிரை கேட்காத. மவுத்னா உயிர். अपने पति के दर्शन करते रहना चाहती हूँ, நான் என்னுடைய பத்தி என்னோட ஹஸ்பண்டை தர்ஷன் करते रहना चाहती हूँ, பார்த்துட்டே இருக்க விரும்புகிறேன். इसके அனுமதி தோ, இதுக்கு மட்டும் அனுமதி கொடுன்றாங்க. சூர்பனகா பகலே ஃபஸ்ட்டு லக்ஷ்மணனுக்கோ சாகத்தி ஹே, ஃபஸ்ட்டு லக்ஷ்மணனை கேட்குறா. பாத்கோ அதுக்கப்புறம் ஸ்ரீராமன் को चाहती लगती है, ஸ்ரீராமனை கேட்குறான். इस पर सीता को हाल बुरा हाल होता है, சீதாவுடைய ஹெல்த்து பூரா ஹால் ஹோத்தா ஹே, பேட் ஹெல்த் ஆகிடுது. फिर भी वह சூர்பனகா से कहती है, தென் வந்து சூர்பனகா கிட்ட சொல்கிறாங்க, முஜே ஸ்வீகார் ஹே, என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ. சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், முஜே ஸ்வீகார் ஹே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மகர் தும் மேரி மவுத் மத் மாங்கோ, நீ என்னோட உயிரை கேட்காத. अपने पति के दर्शन करती, நான் என்னுடைய ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டே ரங்கனா சாத்திக்கும் இருக்க விரும்புகிறேன். इसकी அனுமதி தோ, இதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்குறான். பீருனா பயம். ஜப் எப்போ சூர்பனகா अपना असली ராட்சசி ரூப் दिखाती है, தன்னோட அஸ்லி ராட்சசி ரூப், தன்னோட உண்மையான ராட்சசி ரூபத்தை दिखाती है காமிக்கிறாளோ, तब அப்போ சீதா डर जाती है, சீதா பயந்துடுறான். சூர்பனகா உன் சப்கோ நஷ்ட करने की धमकी देती, சூர்பனகா உன் சப்கோ அவங்க எல்லாரையும் நஷ்ட करने की அழிச்சிருவன்ட்டு धमकी देती, வார்னிங் கொடுக்குறான். तो उनका डर अधिक हो जाता है, அவளோட பயம்ன்றது இன்னும் அதிகமாகிடுது. ஸ்ரீராம் ஒரு லக்ஷ்மணனை ஆஸ்வாசன் தேத்தி ஹே, ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் ஆஸ்வாசனை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. தபி வகு சாகஸ் பட்டோர் பார்த்திங்க, அப்போ தான் அவளுக்கு வந்து போல்னஸே வருது. ஸோ ஜப்பு சூர்பனகா அப்போ அஸ்லி ராட்சசி ரூப் திக்காத்தி, எப்போ வந்து சூர்பனகா தன்னுடைய ராட்சசி ரூபத்தை காமிக்கிறாளோ அப்போ சீதா டர் ஜாத்தி ஹே, சீதா பயப்படுறா. சூர்பனகா உன் சப்கோ நஷ்ட கர்னேக்கு தம்கி தேத்தி ஹே, சூர்பனகா அவங்க எல்லாரையும் நஷ்ட கர்னேக்கு அழிச்சிருவேன்ட்டு धमकी देती है, वार्निंग கொடுக்குறா. ஓகே, तो उसका डर अधिक हो जाता है, அவளோட பயம் இன்னும் அதிகமாகுது. ஸ்ரீராம் और லக்ஷ்மணன் ஆஸ்வாசன் தேத்தி ஹே, அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, அப்போ தான் அவளுக்கு தைரியம் வருது. ஸ்ரீயோச்சித் குண் சபி வித்யமான் ஹே, அவள் வந்து ஸ்ரீயோச்சித் குணனா பெண்களுக்கான குணங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டவன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு பிரகிருதி சட்டா கேட்டிருக்காங்க. ஸோ வந்து
இயற்கை அலங்கரிப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.